அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் அலகு 1 ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு மாணவனும் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். இப்போ சமூக அறிவியல் பாடத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு மாணவனும் ஒதுக்கி வைக்கிற ஒரு பாடம் சமூக அறிவியல். ஏன்னா அதில் ஆண்டுகள் பல கொடுக்கப்பட்டிருக்கோம். ஏதோ விளக்கங்கள் வள கொள்ளன்னு இருக்கும். இதெல்லாம் புரியாது, சோசியல் தானே, சமூக அறிவியல் தானே, அதை ஒதுக்கி வச்சுருவோம், அது மெயின் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோம், சமூக அறிவியலை ஒதுக்கி வச்சிடுறோம். ஆனால் அதுவும் நாம் அதிக மதிப்பெண், நம்மளோட டோட்டல் மதிப்பெண்ணை உயர்த்துவதற்கு அதுவும் தேவையான ஒன்று. அதிலும் ஒரு முழு மதிப்பெண் எடுக்கிறது நமக்கு தேவையான ஒன்று. அதனால் உங்களுக்கு இந்த பாடத்தை எப்படி எளிதில் புரிய வைக்கிறது, எப்படி மாணவர்கள் எப்படி பாயிண்டாக அதை எழுதுறது, எப்படி எழுதுனா அதிகமாக மார்க் கிடைக்கும், அதை எப்படி விளக்கமாக மாணவர்களுக்கு புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லிக் கொடுக்கறது என்பதை யோசித்து இந்த காணொலியை நான் வெளியிட்டிருக்கிறேன். அந்த மாணவர்களை பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ பாடத்துக்குள்ளே நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு பாடம் என்னென்னா அலகு 1 முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். நாட்டையே உலுக்கியது வரைபடத்தை இந்திய வரைபடம் உலக வரைபடத்தையே மாற்றி அமைத்த ஒன்று தான் இந்த முதல் உலகப்போர். இந்த உலகப்போரோடு எப்படி வெடிச்சுது, இந்த உலகப்போர் எதனால் வந்துச்சுது, அதன் பின் விளைவுகள் என்னென்ன, நாட்டில் உலகத்தில் என்ன விளைவுகளை அது அதனால் ஏற்படுத்தியது என்கிறதையெல்லாம் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கற்றலின் நோக்கங்களில் முதல் இதை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்குறோம். பாருங்கள், ஐரோப்பிய வல்லரசுகளிடையே பகைமையும் மோதல்களும் ஏற்படுவதற்கு இட்டு சென்ற காலனி ஆதிக்க போட்டி. இப்போ நமக்கு தெரியும், காலனி ஆதிக்க போட்டினா காலில் போடுற காலனி கிடையாது. காலனி ஆதிக்க போட்டின்னு சொன்னால் எப்படி ஒரு காலனி ஆதிக்க போட்டி ஐரோப்பிய நாடுகளில் ஒரு பெரும் புரட்சி ஏற்படுத்துச்சு, ஐரோப்பிய நாடுகளில் முதல் உலக போருக்கு அது எவ்வளவு ஒரு காரணமாக இருந்துச்சு என்பதை தான் இந்த இதில் பார்க்குறோம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா, காலனி ஆதிக்கம்னா என்ன. காலனி ஆதிக்கம்னு சொன்னால் நம்ம சந்தைகள் இருக்குதுல்ல, சந்தைகள் தான். இப்போது வல்லரசாக இருக்கிற நாடுகள், பெரிய பெரிய நாடுகள் என்ன பண்ணுது, ஐரோப்பிய நாடுகள் கிழக்கு பக்கம் வந்து நிறைய பலவீனமான நாடுகளில் போய் என்ன பண்ணுதுன்னா, தங்களுடைய பொருட்களை கொண்டு அங்கே அந்த சந்தைகளில் விற்று அதிக அளவில் லாபத்தை எடுக்கிறது. காலனி ஆதிக்கம்னா சந்தை தான், பொருளாதாரம், முதலாளித்துவம் தான். முதலாளிகள் என்ன செய்கிறாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த சின்ன நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணுற இடத்துல என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா, சர்வாதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் சொல்கிறதான் விலை, நாங்கள் சொல்கிறதான் அங்கே சுரண்ட தொடங்குறாங்க. அந்த காலனி ஆதிக்கத்தில் வியாபாரத்துக்காக நமக்கு தெரியும், இந்தியாவிலே வந்தவங்க யார், வியாபாரத்துக்காக வந்தவங்க தான். அங்கங்கே காலனி ஆதிக்கத்துக்காக வந்தவங்க அங்கங்கே தங்களுடைய ஆட்சியை பிடிக்க அவங்க டென்மார்க்காரங்க, டச்சுக்காரங்க, இங்கிலாந்துக்காரங்க அவங்களுக்கு இடையில் போட்டி நடக்குது. அதுதான் இந்த பெரிய நாடுகள் சிறிய நாடுகளை தங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ் கொண்டு வருவதற்காக என்ன செய்து பாடுபடுது. முதலில் தங்களுடைய பொருட்களை வாணிபகத்துக்காக சந்தைகளாக மாற்றுகிறது, விற்கும் இடங்களாக தங்களுடைய பொருட்களை மாற்றி அங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பொருட்களை தன்னுடைய நாடுகளில் விலை குறைந்து எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய நாடுகளில் வைக்குது. இப்படி வணிக நோக்கத்திற்காக வருகின்ற இந்த நாடுகள் அந்த இடங்களில் அவங்க வருகிற நாடுகள் அவர்களோட பலம் குறைந்த நாடுகளாக இருந்தனா அந்த இடத்தை ஆதிக்கம் பண்ணுது. அதுதான் காலனி ஆதிக்கம், ஒரு சர்வாதிகாரம் அங்கே பண்ணுறாங்க. வாணிகத்துக்காக வந்தவங்க கொஞ்சமாக அங்கே சுரண்டி அந்த இடத்த என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குள்ளே எடுத்துடுறாங்க. இதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை தான் நம்ம படிக்கிறோம். இப்போ பாருங்கம்மா, இதில் அறிமுகம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலக வரலாற்றில் 1900 கிபினா கிறிஸ்துவுக்கு பின். இப்போ அது ஒரு சமயம் சார்ந்த ஒரு இதுன்னு சொன்னதுனால இப்போ பொது ஆண்டுன்னு அதை கொண்டு வந்திருக்காங்க. கிறிஸ்துவுக்கு பின் 1914ஆம் ஆண்டு ஒரு திருப்புமுனை. 1914ஆம் ஆண்டு என்ன நடந்துச்சு, ஒரு வரலாற்றையே உலுக்கிய ஒரு முதல் உலகப் போர் நடந்துச்சு. 1914 என்ன நடந்துச்சுன்னா மறக்கக்கூடாது, முதல் உலகப் போர். இந்த முதல் உலகப் போர் தான் இந்த உலக வரலாற்றில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையாக இருக்குது. 1789ஆம் ஆண்டில் தொடங்கிய அரசியல் சமூக செயல்பாடுகள் 1917 விட்ட முதல் உலகப் போரின் உச்சத்தை அடைந்து 1789 நடந்த பிரெஞ்சு புரட்சி,
இந்த பிரெஞ்சு புரட்சி தான் உலக வரலாற்றிலே முக்கியமான ஒரு புரட்சி. 13ஆம் லூயி அவரோட மனைவி மேரி அண்டானேட் இவங்களோட அதிகாரம், இவங்க மக்களை பற்றி கவலைப்படாமல் அவங்க ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப இதாக அந்த மேரி அண்டானேட்டு ஏழைகளுக்காக ரொட்டி தொண்டுகள் அப்படியே வீசி எறிகிறாங்க. மக்கள் பசியிலையும் பட்டினிலையும் இருக்கும்போது இவங்க அரண்மனைகளில் ரொம்ப கேளிக்கைகளிலும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தாங்க. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படையில. அதனால வெடிச்சது தான் இந்த பிரெஞ்சு புரட்சி 1789. இந்த பிரெஞ்சு புரட்சி தான் மன்னர் ஆட்சியிலிருந்து குடியாட்சி என்று சொல்கிற ஒரு ஆட்சியை நம்ம உலக வரலாற்றில் கொண்டு வந்ததுன்னா அதுக்கு மறுக்க முடியாத ஒரு புரட்சி எதுனா இந்த பிரெஞ்சு புரட்சி. இந்த பிரெஞ்சு புரட்சி தான் முதல் உலக போருக்கு கூட ஒரு சின்ன வித்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. பாரு, அந்த பிரெஞ்சு புரட்சி 1789 ஆண்டில் தொடங்கிய அந்த பிரெஞ்சு புரட்சி அரசியல் சமூக செயல்பாடுகள் 1914 வெடித்த முதல் உலகப் போரின் உச்சத்தை அடைந்து 20ஆம் நூற்றாண்டின் போக்கை தீர்மானித்தது. 20ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டில் நடந்த 18ஆம் நூற்றாண்டில் நடந்த அந்த பிரெஞ்சு புரட்சி 19ஆம் நூற்றாண்டையும் கடந்து 20ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய அந்த 20ஆம் நூற்றாண்டை அதுதான் தீர்மானிக்கிறது. அதனால தான் அது என்ன சொல்கிறாங்கன்னா நீண்ட 19ஆம் நூற்றாண்டு என அழைத்தனர். இப்போரை ஒட்டுமொத்த உலகின் செல்வாதாரங்களின் மீது தொடுக்கப்பட்ட முதல் தொழிற்சாலைகள் சார்ந்த போராகும். இந்த முதல் உலக போர் எதுனா ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த செல்வங்கள் மேலே இந்தியாவில் வந்தாங்கன்னா இந்தியாவில் வளங்களை சுரண்டுறதுக்காக தான் யார் வந்தா? ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. அதே போல் தான் இந்த முதல் உலகப்போர் எப்படி வந்துச்சுதுன்னா உலக நாடுகளில் எங்கெங்கெங்கெல்லாம் செல்வங்கள் இருக்கிறதோ, செல்வாதாரங்கள் இருக்கிறதோ, பொருள் வளங்கள் இருக்கிறதோ அங்கு அந்த இடங்களில் தொழிற்சாலைகளை சார்ந்து அமைத்து அந்த தொழிற்சாலைகளுக்கு இடையிலே உன்னுடைய தொழிற்சாலை பெருசாக வருதா, என்னுடைய தொழிற்சாலை பெருசாக வருதா, நான் டென்மார்க் டச்சுக்காரர்கள் இந்த இடத்துல இருக்கலாமா, ஆங்கிலேயர்கள் இருக்கலாமா, அப்படி என்கிற ஒரு போட்டி பொறாமையினால் ஏற்பட்ட ஒரு போர் தான் என்னது இந்த முதல் உலக போர். தொடுக்கப்பட்ட முதல் தொழிற்சாலைகள் சார்ந்த போராகும். மேலும் இப்போர் குடிமக்களின் பெரும் பகுதியினரை பாதித்த போர். இந்த காலத்தை மாதிரியெல்லாம் இல்லை. அப்போ பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டாங்க. பஞ்சம், போர்கள்னால மக்கள் அழிவு, நிறைய பேர் சாகுறாங்க, மக்களுக்கு உணவு இல்லை, பொருளாதார நெருக்கடி, வறுமை, இப்படி மக்கள் பெரும் அளவில் இந்த போர்னால் பாதிக்கப்படுகிறாங்க. இந்த போரால் உலக வரைபடமே மீண்டும் வரையப்பட்டது. உலக வரைபடமே முதல் உலக போர்னால உலக வரைபடத்திலே சில இடங்கள் கூட காணாமற் போகின்ற அளவுக்கு உலக வரைபடம் திருப்பி வரையறுக்கப்பட்டது. போரின் முடிவில், இந்த போருக்கு முடிவில் 3 பேரரசுகள் சிதறுண்டு கிடந்தன. ஏன்னா இங்கே 3 அணியாக நின்று தான் இந்த முதல் உலக போரை நடத்துகிறாங்க. ஜெர்மனி வல்லரசாக இருக்குது, ரஷ்யா இப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் இருக்குது, 3 கூட்டணி இருக்குது. ஆனாலும் இந்த நாடுகள் இந்த முதல் உலக போருக்கு அடுத்தது சிதறுண்டு. எங்கெங்கே இந்த நாடுகள் போச்சுது, இந்த மக்கள் எங்கே போனாங்க, இந்த அரசுகள் எங்கே தெரியாத அளவுக்கு சிதறுண்டு இருந்தன. அவை எதெல்லாம்னா ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானிய பேரரசு ஆகியனவா ஆகும். இப்போரின் மிகப்பெரிய விளைவு ரஷ்ய புரட்சி. ரஷ்யாவில் ஏற்பட்ட அந்த புரட்சி தான் இந்த போரோட மிகப்பெரிய விளைவு. இந்த போர்னால் தான் ரஷ்யா சர்வாதிகாரம், வல்லரசு, இது எல்லாம் அழிவுக்கு வந்ததே இந்த போர்னால் தான். ரஷ்யாவில் ஒரு பெரிய புரட்சி அது முடிவுக்கு வந்தது. இந்த உலக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதாகும். இது உலக வரலாற்றில் தனித்துவம் பெற்ற ஒரு போராகும். அது போன்ற புரட்சிகளில் முதலாவதும் ஆகும். அதுதான் முதல்ல நடந்த அவ்வளோ பெரிய புரட்சி, ரஷ்ய புரட்சி. முதன் முறையாக உலக நாடுகள் பன்னாட்டு சங்கத்தின் மூலமாக உலக அமைதியை ஏற்படுத்த முயன்றன. இந்த முதல் உலக போருக்கு அடுத்து தான் பன்னாட்டு சங்கம்னு ஒன்று வச்சாங்க. பன்னாட்டு சங்கம்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து உலகத்தில் அமைதி வேணும் எங்களுக்கு, இனிமேல் உலகத்தில் இப்படிப்பட்ட போர்கள் நடைபெறக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பன்னாட்டு சங்கம்னு ஒன்று வச்சாங்க. 2ஆம் உலக போருக்கு அடுத்து தான் ஐக்கிய நாடு சபை. அது இன்று வரைக்கும் இருக்குது. இன்று வரைக்கும் அது என்ன செய்யுது, நாடுகள், பெரிய நாடுகள், சிறிய நாடுகள்
அவர்களை ஒடுக்குகின்ற போது ஐநா சபை வந்து குரல் கொடுத்து கொண்டே தான் இருக்குது. அதால் அடக்க முடியவில்லை என்றாலும் அதனுடைய எதிர்ப்பை தெரிவித்து கொண்டே தான் இருக்கிறது. அதுபோல தான் முதல் உலக போருக்கு பின் இனி இப்படி ஒரு போர் நடக்கக்கூடாது என்பதற்காக நாடுகள் எல்லாம் சேர்ந்து பன்னாட்டு சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை வந்து இந்த முதல் உலக போருக்கு அடுத்து வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க. பன்னாட்டு சங்கம்னு ஒன்று இந்த மக்கள் இந்த போருக்கு அடுத்து எல்லா நாடுகளும் சேர்ந்து கொண்டு வராங்க. இப்போ இதில் வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ரஷ்ய புரட்சி பன்னாட்டு சங்கம் எனப்பட்ட பன்னாட்டு அமைதி நிறுவனம் உருவாக்கப்பட்ட ரஷ்ய புரட்சினால தான் பன்னாட்டு சங்கம் எனப்பட்ட பன்னாட்டு அமைதி நிறுவனத்தை உருவாக்கியது. இதை பற்றி இந்த பாடத்தில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து முதல் உலக போருக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த காலனி ஆதிக்கம் தான். இந்த காலனி ஆதிக்கத்துக்கான போட்டி எப்படி நடைபெற்றதுன்னு உள்ளதை ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து எத்தனை பாயிண்ட் கொடுத்தா, முதல் பாயிண்ட் முதலாளித்துவ நாடுகளின் சந்தைகளுக்கான போட்டி. காலனி ஆதிக்கம்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சந்தையை நம்ம எப்படி பிடிக்கிறது, இந்த நாட்டு இருக்குது அந்த நாடு அடிச்சுட்டு நம்ம எப்படி பிடிக்கிறது, அதுதான் காலனி ஆதிக்கம். இதில் வந்து முதலாளித்துவ நாடுகளின் சந்தைக்கான போட்டியை பாருங்கள். முதலாளித்துவம் சார்ந்த தொழில்களின் நோக்கம் மிகை உற்பத்தினா அதிக அளவிலான ஒரு நாடோட ஒரு ஒரு இடத்துல நமக்கு ஒரு சந்தை கிடச்சிச்சு, ஒரு நாட்டில் வியாபாரம் பண்ண போகிறோன்னா அந்த இடத்துல அதிகமாக உற்பத்தி செய்யணும், நிறைய உற்பத்தி செய்யணும், அதுதான் மிகை உற்பத்தி செய்வதாகும். இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட உபரி செல்வம் மென்மேலும் தொழிற்சாலைகள் அமைக்கவும், இருப்பு பாதை அமைக்கவும், நீராவி கப்பல் கட்டவும் அல்லது இவை போன்ற பிறவற்றுக்கும் பயன்படுத்தப்பட்டது. இப்போது நம்ம அளவுக்கு அதிகமாக ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை விற்கிறதுக்காக இன்னொரு வழியை தேடுவோம், இன்னொரு சந்தையை தேடுவோம். இப்போ நம்ம வீட்டில் 10 மாம்பழம் இருந்தால் 10 மாம்பழத்தை என்ன பண்ணிடுவோம், பக்கத்துலேயே விற்றுருவோம். இதே நேரம் 100 மாம்பழம் இருந்ததுன்னா இன்னொரு சந்தைக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதே போல் தான் இந்த முதலாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, தாங்கள் அதிகமாக உற்பத்தி செய்கிற நேரத்தில் அதை வந்து விற்பனை செய்வதற்காக தொழிற்சாலைகளை அமைக்கணும். அது எந்த நாட்டில் அமைக்கலாம், எந்த நாடு பலம் குறைந்த நாடாக இருக்குது, எந்த நாடு நம்மளை எதிர்க்காது, எந்த நாடு நமக்கு அடிமையாக இருக்கும் என்பதையும் தேடுது. அது மட்டும் இல்லை, ரயில் பாதைகள், அந்த நாட்டுக்கு போகிறதுக்குள்ளே ரயில் பாதைகள், கடல் வழி போக்குவரத்துகள், நீராவி கப்பல்கள், இதை எல்லாத்தையும் வந்து இவங்க உருவாக்குறாங்க. அந்த மிகை உற்பத்தியில் வரக்கூடிய அந்த லாபத்தை கொண்டு இவை எல்லாத்தையும் இந்த முதலாளிகள் வந்து உருவாக்குகிறாங்க. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தகவல் பரிமாற்றம், போக்குவரத்து ஆகிய துறைகளில் ஏற்பட்ட புரட்சியானது ஆப்பிரிக்காவிலும் ஏனைய பகுதிகளிலும் ஐரோப்பிய விரிவாக்கம் அரங்கேற துணை புரிந்தன. 19ஆம் நூற்றாண்டில் தகவல் பரிமாற்றம் அதிக அளவில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, போக்குவரத்து வந்தாச்சு. அப்போ இது முதல்ல கடல் வழியாக தான் வாஸ்கோட காமா இது போன்ற விஞ்ஞானிகள் வந்து என்ன செய்கிறாங்க, பாதைகளை கண்டுபிடிக்கிறாங்க. கடல் வழி போக்குவரத்து மூலமாக தான் முதல்ல வர்றாங்க. ஆனால் 19ஆம் நூற்றாண்டு வர்ற நேரத்தில் ரயில் வழி போக்குவரத்து வந்துச்சு, தகவல் பரிமாற்றங்கள் வந்துச்சு. இதெல்லாம் வந்ததுனால எந்த இடத்துல நம்ம வந்து நம்ம காலனி ஆதிக்கத்தை கொண்டு வரலாம், நம்ம வியாபாரத்தை புகுத்தலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே வந்து யோசிச்சு எல்லா இடங்கள்லையும் அந்த முதலாளித்துவம் வளர்றதுக்கு அதுதான் துணை புரியுது. 19ஆம் நூற்றாண்டின் கருத்தை கவரும் ஒரு அம்சம் யாதெனில், ஐரோப்பியா மேலாதிக்க சக்தியாக உருப்பெற்றதும் ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் காலனிகள் ஆக்கப்பட்டு சுரண்டப்பட்டதும் ஆகும். 19ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு பெரிய அம்சம் என்னன்னா, ஐரோப்பிய நாடுகள் வந்து வல்லரசுகளாக இருந்துச்சு. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அந்த நாடுகள் வந்து ரொம்ப வல்லரசு நாடுகளாக மாறுது. அப்படி இருக்க நேரம் ஆசிய நாடுகள், ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளும் அந்த வல்லரசுகளை விட பலம் குறைந்து இருக்கிறதுனால இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த ஐரோப்பியில் இருக்கக்கூடிய அந்த முதலாளிகள் வந்து ஆசியா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் தங்களுடைய காலனிகளை என்ன செய்கிறாங்க, அமைக்கிறாங்க. காலனிகள் ஆக்கப்பட்டு சுரண்டது நமக்கே தெரியும். ஆசியா கண்டத்தில் தான் நம்ம இந்தியா இருக்கோம். ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, எவ்வளோ சுரண்டுனாங்க நமக்கு தெரியும். அவங்க பொருட்களை தான் நம்ம வாங்கணும், அவங்க வைக்கிற விலையில தான் வாங்கணும், நம்ம உற்பத்தி செய்யக்கூடாது, இந்திய பொருட்கள் சந்தையில் விற்கக்கூடாது. அப்படிப்பட்ட சுரண்டல்களை வந்து இந்த என்ன செய்தாங்க, இந்த ஐரோப்பியர்கள் வந்து இந்த காலனி ஆதிக்க அந்த கொள்கையின்படி ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து கொண்டு வந்து திணிக்கிறாங்க. பாருங்க, அடுத்து வந்து ஒப்புயர்வற்ற இடத்தை வகித்ததோடு உலக முதலாளித்துவத்துக்கு தலைமையாகவும் விளங்கியது. எந்த நாடுகள், இந்த ஐரோப்பிய நாடுகள். சந்தை, கச்சா பொருள் ஆகியவற்றிற்கான தேவைகள் வளர்ந்து கொண்டே இருந்ததால் சுரண்டுவதற்காக தங்கள் பேரரசை விரிவாக்கம் செய்ய முதலாளித்துவ நாடுகள் உலகத்தை சுற்றி போட்டியில் இறங்கின. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, காலனி ஆதிக்கத்துக்கான போட்டியில் முதலாளித்துவ நாடுகளில் சந்தைக்கான போட்டி. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா,
முதலாளித்துவத்தில் உலக முதலாளித்துவத்துக்கு தலைமையாகவும் விளங்கியது இது ஐரோப்பாவிலேருந்து எங்கே வராங்க? ஆசியா, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு வராங்க. வந்து தங்களுடைய வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்துறதோடு அந்த மக்களை சுரண்டுறாங்க. இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சந்தை, கச்சா பொருள் ஆகியவற்றுக்கான தேவைகள் வளர்ந்து கொண்டே இருந்ததால் சுரண்டுவதற்காக தங்கள் பேரரசை விரிவாக்கம் செய்ய முதலாளித்துவ நாடுகள் உலகத்தை சுற்றி போட்டியில் இறங்கின. இந்த முதலாளித்துவ நாடுகள், இந்த ஐரோப்பிய நாடுகள், அவர்களுடைய தேவைகள் பெருகுது. உற்பத்தி செய்வதற்கான கச்சா பொருட்கள் வேணும், எண்ணெய் வேணும். அதை சுரண்டுவதற்காக அவங்களுடைய பேரரசு என்ன செய்கிறாங்க? விரிவாக்குறாங்க. அப்போது இந்த முதலாளித்துவத்திற்கான சந்தைகளுக்கான போட்டியில், முதலாளித்துவ நாடுகளின் சந்தைக்கான போட்டியில் வந்து பாருங்கம்மா, முதல் சென்டென்ஸ் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நாடுகள் வந்து அதிகமாக உற்பத்தி செய்யுது, அதை விற்பதுக்காக ஒரு சில நாடுகள் அதுக்கு தேவைப்படுது. அதனால என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கடல் வழி நீராவி கப்பல்கள், போக்குவரத்து, இது எல்லாத்தையும் சரி செய்துக்கிட்டு ஆசியா, ஆப்பிரிக்க நாடுகளை நோக்கி வராங்க. அங்கே வந்து அவர்களுக்கான தேவையான பொருட்களை எல்லாத்தையும் அவங்க எடுக்கிறதுக்காக அந்த நாடுகளை சுரண்ட தொடங்குறாங்க. அந்த நாடுகளை சுரண்ட தொடங்குற அந்த காலனி ஆதிக்கத்தில் முதலாளித்துவத்தோட கை வந்து என்ன செய்து ஓங்கி நிற்குது. ரெண்டாவது பாருங்கம்மா, முற்றுரிமை முதலாளித்துவத்தின் எழுச்சி. முற்றுரிமை முதலாளித்துவத்தின் எழுச்சி. 1870ஆம் ஆண்டிற்கு பின்னர் சுதந்திர போட்டி முதலாளித்துவமானது முற்றுரிமைகளின் முதலாளித்துவமாக மாறியது. அப்படின்னா முற்றுரிமைனா எல்லா உரிமையும் யார்கிட்ட தான் இருக்குது? இந்த முதலாளிகளுக்கு கையில் தான் இருக்குது. தொழிலாளர்களுக்கு கையிலையோ இல்லை இந்த நாடுகளில் வியாபாரம் செய்கிறாங்கல்ல, அவர்களுடைய அந்த நாடுகளுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது. முற்றிலும் எல்லா உரிமைகளும் முற்றிலுமாக எங்கே வந்துடுச்சு? முதலாளிகளுக்கு கையில் வந்துடுச்சு. முதலாளிகள் தான் எழுச்சி பெற்றிருக்காங்க. தொழிலாளர்கள் வந்து என்ன செய்கிறாங்க? அடிமைகளாக தான் நடத்தப்படுறாங்க. பாருங்கள், ஏகாதிபத்தியத்தின் ஒரு முக்கிய பண்பு கூறான தொழில், நிதி ஆகிய இரண்டும் அணி சேர்ந்து சந்தைகளில் தங்களின் பொருட்கள் மற்றும் மூலதனத்திற்கான லாபத்தை தேடும் என்பது 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தெளிவாக உணரப்பட்டது. ஒரு முக்கிய பண்புக்கூறு என்னது? இந்த ஏகாதிபத்தியன சர்வாதிகாரம் முதலாளிகளுடைய கைகள் தான். தங்களுடைய படைகளை கொண்டு கூட என்ன செய்வாங்க? தொழிலாளர்களை ஒடுக்குவாங்க. அவர்கள் வைத்தது தான் விலை, அவர்கள் நிர்ணயிச்சது தான், அவங்க வச்ச விலையில் தான் வாங்கணும், அவங்க வைத்த பொருட்களை தான், அவங்க சொல்கிற பொருட்களை தான் வாங்கணும். அப்படி இந்த ஏகாதிபத்தியத்தின் ஒரு முக்கிய கூறுன தொழில், நிதி. அவங்களோட தொழில் வளரணும், பணம் வரணும் ஆகிய ரெண்டும் அணி சேர்ந்து சந்தைகளில் தங்கள் பொருட்கள் மூலதனத்திற்கான லாபத்தை, அவங்களுக்கு லாபம் ஒன்று தான் முக்கியம், எங்களுக்கு பணம் வரணும், எங்களுக்கு லாபம் நாங்கள் வைக்கிறது தான் இது தேடும் என்பது ஒன்றும் தான் 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் தெளிவாக உணரப்பட்டது. மக்களுக்கு மேலே அக்கறையே கிடையாது. இப்போ நம்ம ஒரு பொருளை லாபத்தை கொடுக்கணும், அது வந்து ஏழை மக்களால் வாங்க முடியுமா? இல்லை, அவங்க வாங்கலைனாலும் அவங்க வாங்குறதுக்காக வற்புறுத்தப்பட்டாங்க. அந்த ஏகாதிபத்தியம்னா அதுதான். மக்களை கட்டாயப்படுத்தினார்கள், மக்களை கொடுமைப்படுத்தினார்கள் தான் நம்ம சொல்ல முடியும். பிற்பகுதியில் தெளிவாக உணரப்பட்டது. சுதந்திர வணிகம் என்னும் பழைய கோட்பாடு சரிந்து வீழ்ந்தது. அமெரிக்காவில் கூட்டு நிறுவனங்களும் ஜெர்மனியில் வணிக கூட்டிணைப்புகளும் உருவாயின. சுதந்திர வணிகம், நம்ம சுதந்திரமாக ஒரு சின்ன தொழிலாளி போய் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? வணிகம் செய்ய முடியாது. இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம பொருளை கொண்டு போய் விற்க முடியாது. அவன் யாரை சொல்கிறானோ அவனுக்கு ஆட்கள் தான் அதை என்ன பண்ணிடுவாங்க? அவங்களே அதை குத்தகைக்கு எடுத்து அந்த சந்தையை எடுத்து அதில் அவங்க ஆட்கள் தான், அவங்க தான் சுதந்திரமாக வணிகம் செய்கிற ஒரு முறையே போச்சுது. மக்கள் எல்லாரும் தங்களுடைய சுதந்திரமாக வணிகம் செய்ய முடியாது. ஒரு முதலாளிக்கு கையில், ஒரு நாட்டுக்கு கீழே தான் அந்த வணிகம் கீழே இருந்தது. இதில் அமெரிக்கா வந்து கூட்டு நிறுவனங்கள்னா, இப்போ அமெரிக்காவோட ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்குன்னா, அது உலகத்தில் இருக்கிற ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற மக்களோ இது நாட்டுகளில் நிறுவனங்களை அமைச்சு கூட்டு நிறுவனங்களாக அது செயல்பட்டது. ஜெர்மனியில் வணிக கூட்டமைப்புகள், எவ்வளோ வணிக கூட்டமைப்புகள் அங்கங்கே ஒவ்வொரு நாடுகளில் தங்களுடைய வணிக கூட்டமைப்புகளை அந்த ஜெர்மனி உருவாயிற்று. கூட்டு நிறுவனம் என்பது பொருட்களை உற்பத்தி செய்து விநியோகத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரு தொழிற்சார் நிறுவனம் ஆகும். இப்போ பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க, அதை விற்கக்கூடிய ஒரு தொழிற்சார் நிறுவனம் தனக்கு நன்மை பயக்கும் விதத்தில் பொருட்களின் விநியோகம், விலை ஆகியவற்றின் மீது அந்நிறுவனம் அதிக கட்டுப்பாட்டினை கொண்டிருக்கும். அது வந்து என்ன செய்யுது? பொருட்களை தயாரித்து விற்கிது. அப்படி விற்கிற நேரத்தில் அந்த பொருட்களோட விநியோகம், அதோட விலை, இது எல்லாவற்றையும் வந்துட்டு அதுதான் நிர்ணயிக்கும். அவங்களுக்கு லாபம் எப்படி கிடைக்கும்? நம்ம பார்த்தோம், அவங்களோட எண்ணம் லாபம், நிறைய விநியோகம் பண்ணணும், நிறைய லாபம் சம்பாதிக்கணும், அதை கொண்டு நம்முடைய பேரரசை விரிவாக்கணும்.
எல்லா நாடுகள்லையும் அந்த சின்ன சின்ன நாடுகள், பலம் இல்லாத நாடுகள், வலிமை குறைந்த நாடுகளை வந்து பிடிக்கணும். இதுதான் அந்த ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தோட நோக்கம். அதில் அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகள் வந்து கூட்டாக உற்பத்தி செய்து, கூட்டு நிறுவனங்கள் வைத்து விநியோகம் செய்து உற்பத்தி செய்து அந்த பொருட்களை அவர்களே விலையை நிர்ணயிச்சு அவர்களே அதை வந்து என்ன செய்கிறாங்க, சந்தையில் வைக்கிறாங்க. அடுத்தது 3வது பாருங்கம்மா, ஏகாதிபத்தியமும் அதன் முக்கிய பண்புக்கூறுகளும். ஏகாதிபத்தியம்னா என்னது? ஒரு வலிமை மிக்க நாடு அங்கே ஒரு வியாபாரம் செய்யுது, ஒரு வணிகம் செய்யுதுன்னா வலிமை குறைந்த நாடுகளை இராணுவத்தை கொண்டும் தன்னுடைய பலத்தை கொண்டும் அடக்கி ஆளுவதுதான் ஏகாதிபத்தியம். வணிகத்திற்காக வரக்கூடிய நாடு, ஒரு நாட்டில் செல்வத்தை சுரண்ட வரக்கூடிய வணிகத்திற்காக வந்த நாடு அந்த நாட்டின் செல்வத்தை சுரண்டுவதற்காக தன் பக்கம் இருக்கிற அந்த வலிமையையும் தன்னுடைய படைகளையும் வைத்து அந்த மக்களை ஒடுக்குதுன்னா அதுதான் ஏகாதிபத்தியம். பாருங்க, முதலாளித்துவம் தவிர்க்க இயலாமல் ஏகாதிபத்தியத்திற்கு இட்டு செல்கிறது. முதலாளித்துவம் சொல்லக்கூடியது ஒரு முதலாளி, ஒரு தொழிலை நடத்துகிறவர். ஏகாதிபத்தியம் சொல்ல ஒரு சர்வாதிகாரி. முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் தான் என்னது? ஏகாதிபத்தியம். அந்த அடக்குமுறை, நாங்கள் வைத்து தான் விலை, நாங்கள் சொல்கிறவன் தான் இந்த சந்தையில் விற்கணும், நீங்கள் இந்த பொருளை தான் வாங்கணும், இந்த சந்தை எங்களுக்கு தான் முடியாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டையே தங்களுடைய வசமாக்கி கொண்டார்கள் இந்த ஐரோப்பிய நாட்டு வல்லரசர்கள். முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமே ஏகாதிபத்தியம் என யார் சொல்கிறாருன்னா லெனின் சொல்கிறார். லெனின் சொல்லக்கூடியவர் சொல்லுறாரு. மிக பெரும் அளவிலான உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு சந்தைகள் மட்டுமல்லாமல் பெரும் அளவிலான கச்சா பொருட்களும் தேவைப்பட்டன. ஏகாதிபத்தியம் என்பது காலனிகளை பற்றியது மட்டுமில்லை, அது ஒரு முழுமையான இராணுவ மயமாக்குவதற்கும் முழுமையான போருக்கும் இட்டு சென்றது. இப்போது இந்த மக்கள் வந்து நிறைய பொருட்களை விநியோகம் செய்கிறாங்க, உற்பத்தி செய்கிறாங்கன்னா அதை விற்கிறதுக்கு அவங்களுக்கு சந்தை வேணும். இப்போ 100 செய்கிற இடத்துல 10,000 செய்கிறதுக்கான அதுக்கான சந்தை வேணும். அப்போ அதுக்கு என்ன செய்வாங்க? இந்தியா இருக்குது, இந்தியாவுக்கு பக்கத்து நாடு பாகிஸ்தானை பிடிப்பாங்க, அதோட சின்ன நாடு வேறு ஏதாவது நாடு இருந்தால் அந்த நாடை பிடிப்பாங்க. அப்படி பிடிச்சி, ஆனால் இதை செய்கிறது கச்சா பொருட்களும் அவங்களுக்கு வேணும் கண்டிப்பாக. அதை விற்கிறதுக்கான, அதை செய்கிறதுக்கு எவ்வளோ தூரம் நம்ம பொருட்களை உற்பத்தி செய்கிறோமோ அதுக்கேற்றபடி கச்சா பொருட்கள் வேணும். அப்படி இருக்கிற நேரங்களில் இவங்க என்ன செய்கிறாங்க? ஏகாதிபத்தியம் ரொம்ப ஒரு இராணுவமயமான ஒரு இதை என்ன பண்ண காலனி இராணுவமயமாக்கத்திற்கும் இவங்க போகிறாங்க. இராணுவத்தை கொண்டு வராங்க. எங்களுக்கு இந்த ஒருத்தர் தரமாட்டேன்னு சொன்னால் அவனை அடித்து பிடிச்சி வாங்குறாங்க. இப்போ என்ன சொல்லலாம், சில சர்வாதிகார இது நடக்கும் இல்லை. இப்போ கட்சிக்காரங்க இருப்பாங்க, அந்த கட்சிக்காரங்க இந்த இடத்த தரமாட்டோம், படங்கள்லாம் பார்க்குறோம் இல்லை, இந்த வீடை அவனுக்கு தரமாட்டேன்னா அவனை எடுத்து அவங்க பொண்ணை மிரட்டி கடத்தி வச்சு கேட்டு வாங்குறாங்க. அதே போல் தான் இந்த வாணிகம் செய்ய வந்த இந்த ஐரோப்பியர்கள் என்ன செய்கிறாங்க? காலனிகளாக ஆக்கிய, சந்தைகள் ஆக்கிய சின்ன நாடுகளை அப்புறம் ஏகாதிபத்தியம் ஒரு இராணுவ ஆட்சி என்கிற அளவுக்கு கொண்டு வந்து தங்களுடைய பொருளாதார தங்களுடைய சுய லாபத்திற்காக மக்களை வந்து ரொம்ப கடினப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. அதனால அது என்ன செய்யுது? ஒரு போருக்கு இட்டு செல்லுது. அப்போ காலனி ஆதிக்க போட்டியில் என்னெல்லாம் வருதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து காலனி ஆதிக்கப்படும் முதலாளித்துவ நாடுகளின் சந்தைகளுக்கான போட்டி. எந்த நாட்டில் போய் நம்ம சந்தையை உருவாக்கலாம், அந்த நாடு வரதுக்குள்ளே இன்னொரு நாடு வந்துடும், அப்படி சந்தைக்கான போட்டி. 2வது வந்து என்னென்னா முற்றுரிமை முதலாளித்துவத்தின் எழுச்சி. முற்றிலுமாக எல்லா உரிமைகளும் வந்து முதலாளிகளுக்கு கையில் போயிடுச்சு. அடுத்து வந்து ஏகாதிபத்தியமும் அதன் முக்கிய பண்பு கூறுகளும். ஏகாதிபத்தியத்தினால என்னெல்லாம் வந்துச்சு, எப்படி அது போருக்கு கொண்டு போச்சுன்னு உள்ளதை இந்த காணொலியில் படித்தோமா. நாளைக்கு வந்து அடுத்த அந்த கற்றல் நோக்கம் அடுத்ததில் முதல் உலகப் போரின் விளைவுகள் இருக்குது, அதை நான் காணொலியாக போடுறேன், பார்த்து பயன்பெறுங்க, ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.